ஹலோ எவ்ரிவான், நான் மோகன்லால். காசாவில் இருக்கக்கூடிய ரஃபான் இந்த பகுதியில் தாக்குதல் நடந்துச்சுன்ட்டுன்னு இன்டர்நெட் ஃபுல்லாக வைரல் ஆகி கிடக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான மக்களால் பேசப்படுற ஒரு டாபிக்னா இன்றைக்கி இந்த ரஃபான் ஒரு டாபிக் தான். நிறைய பேரால் பேசப்பட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி வேறு லெவலில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் அந்த ஒரு டாப்பிக்கு. அண்ட் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் அதிகமாக பேசப்பட்டு வருது. பெரிய பெரிய லீடர்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ், செலிபிரிட்டிஸ்ன்ட்டு எல்லாராலையுமே பேசப்பட்டு அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு சில பேர் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. சில பேர் ரோட்டில் இறங்கி போராட கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உள்ள நடந்த பிறகு நம்ம என்ன யோசிப்போம், அவ்வளோதாண்டா ஒரு வழியாக முடிவுக்கு வரப்போது, ரஃபான் மேலே தாக்குதல் எடுத்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. எப்படின்னா அது அமெரிக்காவோட ஜோ பைடன் இஸ்ரேலில் வான் பண்ண போகிறாரு. அதுதான் இஸ்ரேல் இது உங்கள் மேலே தாக்குதல் நடத்ததை ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனால் நம்ம இப்போ சொல்லப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டான விஷயம் சொல்லலாம். என்னென்னா அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க இன்னும் நான் வச்சுருக்க லிமிட்டை தாண்டவே இல்லை, அவங்க சரியான பாதையில் தான் போயிட்டுருக்காங்கன்னு அப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதை பற்றி நான் எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம்ல, நம்ம இந்த சமயத்தில் அந்த காசாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்க மக்கள் என்ன கொடுமைகளை அனுபவிச்சுருப்பாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன கொடுமைகள் நடந்திருக்குன்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். முதல் விஷயம் என்னன்னா, ஒரு யங்கான பையன் காசாக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போதில் அவனுடைய 2 காலம் போயிடுச்சு. அப்போது அவனுடைய கையில் 2 கையிலையும் 2 கறிக்கட்டிலாம் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே ஒரு விஷயம் சொல்கிறான். என்னென்னா, நாங்கள் சந்தோஷமாக நாற்றுல வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போது இஸ்ரேல் உள்ளே வந்துச்சு, உள்ளே வந்து தாக்குதல் நடத்துச்சு. அப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் மிடிலுக்கு போங்க, மிடில்லேருந்து சவுத்துக்கு போங்க, ரஃபான்ற பகுதியில் நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொன்னாங்க. ஸோ என்னுடைய அப்பா அம்மாக்கிட்ட அந்த விஷயத்த சொன்னேன். ஆனால் அப்பா அம்மா வர முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்கள கட்டாயப்படுத்தி இந்த இடத்துக்கு வாங்க, நம்ம இஸ்ரேலை நம்பலாம், அவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க. அவங்க அப்பா அப்பயும் ஒத்துக்கவே இல்லை. என்னென்னா, நான் இங்கே தாண்டா செத்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்த விட்டு வரமாட்டேன்டா, நான் சம்பாதிச்ச வீடு வாசல் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதில் சம்பாதிக்க, நான் செத்தாலும் இந்த இடத்துல தான் சாவன். அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருந்தாராம். அவர் அப்பா அம்மா 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி, இல்லைப்பா அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இஸ்ரேல், எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் தைரியமாக இந்த இடத்துக்கு வாங்க, திரும்ப வந்துடலாம் அப்படின்ட்டுன்னு அந்த பையன் தன்னுடைய அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி சவுத்துக்கு கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போயிட்டு அங்கேயோ டென்ட்லாம் போட்டு அப்பா கூட வாழ்ந்துட்டு வந்தான். 2-3 நாளாக கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டு வந்திருந்தான். அந்த டென்ட்லாம் போடுறது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லலாம். அந்த டென்ட்லாம் பல கணக்காக செலவாகுமா ஒரு டென்ட்டு போடுறதுக்கு. ஆனால் அவங்க இங்கே வந்து சில நாளில் அதெல்லாம் சம்பாதிச்சு ஒரு டென்ட்டு போட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். சந்தோஷம் இல்லை, ஏதோ கொஞ்சம் புழைச்சிக்கலான்ற நம்பிக்கையோட, பரவாயில்ல எப்படியாச்சும் கொஞ்சம் புழைச்சிக்கலாம், இந்த இடம் வச்சு விட்டாங்களே, அவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இடத்துல தாக்க நடத்த மாட்டேன்ட்டுன்னு. ஸோ கொஞ்சம் இப்படின்னா புழைச்சிக்கலான்னு ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போது திடீர்னு நைட்டு குண்டுகளாக மேலேருந்து விழுது. அந்த பையன் எழுந்து பார்க்குறான். பக்கத்தில் தன்னுடைய அப்பா அம்மா 2 பேரும் எரிஞ்சு போய் சாம்பலாக கிடைக்கிறாங்க. அதுதான் அந்த சாம்பலை தான் கையில் எடுத்து வச்சு, கறின்னு சொன்னல, அதுதான் கையில் எடுத்து வச்சுட்டு அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். இதை பார்த்தவங்க என்ன தோணுது சொல்லுங்கள். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்த கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. கொஞ்சம் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களா எப்படி இருக்குன்ட்டுன்னு. இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு எங்கன்னா காசாவில் ரஃபான் பகுதியில். அவங்க எத்தனைக்கும் அந்த பையன் எந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தான்னு பாருங்கள். தன்னுடைய அப்பா அம்மா 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்தான். அவனுக்கு எப்படி கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்பா அம்மாவை நம்ம தான் கூட்டிகிட்டு வந்தோம், அப்பா அம்மா 2 பேர் அங்கேயே இருக்கலான்னு சொன்னாங்க, நான் தான் தேவையில்லாமல் இங்கே கூப்பிட்டு வந்து நான் இப்போ கால் போயிட்டு உயிரோடு இருக்கேன், என் அப்பா அம்மா உயிரோடு இல்லைன்னா அந்த பையன் அழுதுகிட்டே கதறிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். இந்த அளவுக்கு கொடூரம் நடந்த பிறகும் அமெரிக்கா பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கன்ஸ் மொத்தத்தையும் சப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் அமெரிக்கா கிட்ட கேட்டனா திரும்ப சொல்கிறாங்க, நான் வச்சுருக்க லைன் அதாச்சு, நான் வச்சுருக்க ரூல்ஸ் ஏன்னா அவங்க எதுவுமே கிராஸ் பண்ணலை, அவங்க ரூல்ஸ் படி நடந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டுன்னு ஒரு விஷயத்த அமெரிக்கா சொல்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் நினச்சி பாருங்கள். இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா, 100%ல் 40% தான் அழிச்சிருக்காங்களாம். இன்னும் 60% அப்படியே இருக்காங்களாம். அந்த 60% அழிக்கிறதுக்காட்டியும் இன்னும் எத்தனை பொதுமக்கள் சாவாங்க கொஞ்சம் யதார்த்தமாக நினச்சி பாருங்கள். அந்த 60% இருக்காங்களே மீதி தீவிரவாதிகள் ஹமாஸ் சேர்ந்தவங்க, அவங்க அண்டர் கிரவுண்டில் இருக்கானுங்களா அத்தனைக்கும் வேறு. அவனுக்கு அண்டர் கிரவுண்டில் இருந்துட்டு மேலே பொதுமக்களை ஆயுதமாக வச்சுக்கிட்டு இவனுங்க உள்ள சேஃப்டியாக இருக்கானுங்களாம். எங்கே இருக்கான்னு கண்டே பிடிக்க முடியாது அந்த ஹமாஸை. எப்போ இவங்களை கண்டுபிடிச்சி அழிக்கிறதுக்காட்டியும் எத்தனை பொதுமக்கள் சாவானு கொஞ்சம் யதார்த்தமாக நினச்சி பாருங்கள். இதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கான்னு சொல்லலாம். அமெரிக்கா மட்டும் இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணாங்கன்னா ஈஸியாக ஸ்டாப் பண்ணலாம். அமெரிக்கா நினச்சா இஸ்ரேலுக்கு அது கன் சப்ளை பண்ணது நிறுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதும், அது ஸ்டாப் பண்ணலான்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு தாராளமாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன்னா அமெரிக்கா நம்பி தான் அவங்க ஃபுல்லாக இருக்காங்க. இந்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ரொம்ப உதவி பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னல, அந்த அமெரிக்காவில் இருக்க மக்களே இந்த காசாவுக்கு தான் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணதே அவங்க தான். ஆனால் அவங்களே தாண்டி அந்த கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கவர்மெண்ட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இஸ்ரேலுக்கு தான் கை கோப்பேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு இன்னும் கன் சப்ளை பண்ணிட்டு உதவி பண்ணிட்டுருக்காங்க.
இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்த பிறகு அமெரிக்காவில் இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய நாட்டை எனக்கே பிடிக்கல. என்னுடைய எனக்கு கிடச்சிருக்க கவர்மெண்ட் வேலையை இந்த நாட்டிலேருந்து நான் வெளியேறேன். எனக்கு கிடச்சிருந்த இந்த கவர்மெண்ட் வேலையே வேணாம் அப்படின்ட்டு போய் கிளம்பி போடுறேன்னு சொல்கிறாங்களாம். ஆனால் அவங்களுக்கு கிடச்சிருக்க அந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் விட்டுட்டு ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. 2வது விஷயம் என்னன்னா, அந்த குண்டுகள் போடப்படுது இல்லையா? பொதுமக்கள் மேலேயும், அதில ஹிஸ்ட்ரியில எழுதி வச்சிருக்காங்களாம் என்னன்னா, ஃபினிஷ் தெம்ன்னு எழுதி வச்சிருக்காங்களாம். அதாச்சும் அவங்களுக்கு முடிவு கட்டுங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்களாம். யாருக்கு முடிவு கட்டுறதாங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த அப்பாவி பொதுமக்களுக்கா? இல்ல அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளா? இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா, நெறைய பேர் சாகறதெல்லாம் பார்த்து இந்த பொதுமக்கள் தான். ஹமாஸ் தீவிரவாதிகள் சாவற மாரியே தெரியல. 60% அப்படியே தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி சொன்ன மாரி தான். அண்டக்குள்ள சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. எப்படி தப்பிக்கலாம்? என்னென்ன பண்ணலான்னு. அவனுங்க எதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த பாவம் இந்த பொதுமக்கள் தான் என்ன பண்ணதுன்னே தெரியாம செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இன்னும் முக்கியமான விஷயம் 2024 இந்த வருஷம் ஃபுல்லாவுமே இந்த இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, இந்த காசா மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இந்த கொஞ்ச நாளைக்கே எந்த அளவுக்கு பாதிப்புன்னு பார்த்துறீங்களா? இன்னைக்கு 24 பேரு, நேத்து 42 பேரு. அப்ப பார்த்துக்கங்க. இன்னும் போக போக எத்தன பேர் சாவானுங்கன்னு கொஞ்சம் யதார்த்தமா நெனச்சு பாருங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த விஷயத்தையும். இமேஜின் பண்ணி பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இது அவங்க ஸ்டாப் பண்றது ஒரு ஐடியாவே இல்லையாம் ஸ்டாப் பண்றது மாரி. இது 2024 ஃபுல்லா நடக்கும்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே மாசம். அப்ப இன்னும் ஃபுல்லா நடந்தா என்ன இருக்கும்னு கொஞ்சம் நெனச்சு பாருங்க. 3வது விஷயம் என்னன்னா, இந்த 2024 ஃபுல்லா இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் நடத்திட்டே இருக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காசாவ சுத்தி மிலிட்டரி நின்னுட்டு இருக்காங்க. இஸ்ரேல சேர்ந்தவங்க. நின்னுகிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல சாப்பாடு அனுப்பியிருந்தாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்டு வீடியோ பார்த்து நல்லா தெரிஞ்சிருக்கும் கிளியரா. சாப்பிட அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? அது ஃபுல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா சாப்பிடவே போக முடியாது. இந்த பக்கமா அவங்க தாண்டி போக முடியாது. இந்த பக்கமா எஜிப்டு. அந்த பக்கமும் எந்த ஒரு சாப்பாடும் கிடைக்காது. இந்த பக்கமும் சாப்பாடே கிடைக்காது. ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க இஸ்ரேலு. அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னு நெனச்சு பாருங்க. சாப்பாடே கிடையாது. 7, 8 மாசம் கழிச்சு சாப்பாடே 7, 8 மாசத்துக்கு சாப்பாடே போலன்னா, அங்க இருக்க மக்கள் அப்படியே செத்து கிடப்பாங்கன்னு சொல்லலாம் ரோட்லயே. ஏன்னா, அவங்க விவசாயமும் பண்ண முடியாது. இவனுங்க குண்டு போட்டு கிடக்கானுங்க. எதுவுமே பண்ண முடியாது. அங்க இருக்க மக்கள் கொஞ்சம் நெனச்சு பாருங்க. இது ஒரு விஷயமா? 4வது விஷயம் இதுதான் மோசமான விஷயம்னு சொல்லலாம். அங்க இருக்க காசால இருக்க மக்கள கொஞ்சம் பேர் புடிச்சிட்டு போனாங்க. சில பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்களாம். அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஜெயில்ல போடுறாங்க. சில பேர குண்டு போட்டு சாவடிச்சிடுறாங்க. மீதி மாட்றவங்கள கொண்டு போயிட்டு பொதுமக்களையே கொண்டு போயிட்டு ஜெயில்ல போட்டுக்கிறாங்க. ஜெயில்ல போட்டு அவங்களுக்கு வேணும்னே நோய் பரவுற மாரி செஞ்சு வைக்கிறாங்க. அப்படி புதுசா கொஞ்சம் பேர் வராங்க. ஆல்ரெடி சில பேருக்கு நோய் வந்துச்சு இல்லையா? நோய் வந்தவங்கள கொண்டு போய் வேணும்னே புதுசா அவங்க ஜெயில்ல திரும்பி வேணும்னே எடுத்துருக்காங்களாம். அப்பதான் அவங்களுக்கு நோய் வரும். அந்த மாரி பண்ணி சாகடிச்சுட்டு இருக்காங்களாம் இன்னும் நெறைய பேரு. அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காசான்ற நாட்டையே அழிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.